கொஞ்சம் பொறுத்துக்கு ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. சரியாயிடும் கொஞ்சம் பொறுத்துக்கா. அவன் ரொம்ப துடிக்கிறாரு, கடவுள் தான் காப்பாற்றணும். பார்த்து மெதுவாக தள்ளுப்பா. அண்ணே ஒன்றும் ஆகாதுண்ணே, வந்துட்டேன் அண்ணே. பார்த்துப்பா அண்ணே, ஒன்றும் இல்லைண்ணே, டாக்டர் வந்துடுவார், எல்லாம் சரியாயிரும். கடவுள்கிட்ட வேண்டிக்கியா. கொஞ்சம் பொறுத்துக்கோண்ணே, கொஞ்சம் பொறுத்துக்கோ, எல்லாம் சரியாயிரும். இருங்க, இதான் டாக்டர் வந்துட்டாரு. சிஸ்டர் சீக்கிரம் வாங்க. டாக்டர் எங்கள் அண்ணன். ஓகே, என்ன பண்ணுது? முதுகு வலியில் துடிக்கிறாரு. ஓ அப்படியா? ரத்தம் பாஸ் ஆகலையாம். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் கொடுங்க. இந்தாங்க ஸ்கேன் ரிப்போர்ட். கொஞ்சம் பொறுத்துங்க, சரியாயிடும். நீங்கள் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்னு வர சொன்னீங்க. ஆமாம், வர சொன்னேன். ஆப்ரேஷன் உடனே பண்ணி ஆகணும், இல்லைன்னா கால் ரெண்டும் சேர்ந்து போயிடும். ஓகே டாக்டர், பண்ணிக்கலாம். ஆப்ரேஷனுக்கு பணம் ஏற்பாடு பண்ணிவிடுங்க. டாக்டர் நீங்கள் தான் முதல்வர் காப்பீடு திட்டத்தில் பண்ணிக்கலான்னு சொன்னீங்களே. ஆமாம் சொன்னேன். இன்னைக்கு சனிக்கிழமை ஈவினிங் 5 மணி ஆயிடுச்சு. அப்படிங்களா? இதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு மறுநாள் திங்கக்கிழமை. இதெல்லாம் அப்ளை பண்ணி காப்பீடு வாங்குறதுக்குள்ள ஆப்ரேஷன் நிறுத்த முடியாது. ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் கிளைம் பண்ணிக்க முடியாதா டாக்டர்? பண்ணலாம். சப்போஸ் பணம் வரலன்னா நீங்கள் கொடுக்குறேன்னு எழுதி கொடுங்க. எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம் டாக்டர். கொடுத்துடணும், நிச்சயமாக கொடுத்துருவோம் டாக்டர். 1,00,000 ரூபாய் ஆகும். கட்டிடுறேன் டாக்டர். ஓகே சிஸ்டர், ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர், கொஞ்சம் பொறுத்துக்குங்க, எல்லாம் சரியாயிடும். வலி குறையிருக்கு, இன்ஜெக்ஷன் போட்டுருக்கு. ஓகே மேடம். 10 நிமிஷத்துல வலி குறைஞ்சிரும். குறைஞ்சிருங்களா? சரிங்க, நீங்கள் தான் பார்த்துக்கோங்க. வணக்கம் டாக்டர். ஆப்ரேஷன் சக்ஸஸ். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தைரியமாக இருங்க. முருகேசன், இப்போ எப்படி இருக்கு? வலி குறைஞ்சிருக்கா? நல்லா இருக்கு டாக்டர். அப்படியே கொஞ்சம் எழுந்து உட்காருங்க பார்க்கலாம். பார்த்து மெதுவா. நல்லா உட்காரு. கொஞ்சம் ஸ்டடியாக நில்லுங்க. 2 ஸ்டெப் நடங்க பார்க்கலாம். ஒரு குணமாயிட்டாரு, டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க. சரிங்க. நீங்கள் காப்பீடு திட்டத்தில் அப்ளை பண்ண போனோம், இது வரைக்கும் வரல. வரலீங்களா? அதனால் நீங்கள் பணத்தை கட்டிட்டு போயிடுங்க. பணம் கட்டணுங்களா டாக்டர்? இல்லைனா ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு பெட் சார்ஜு மற்ற சார்ஜஸ் எல்லாம் ஏறிட்டே இருக்கும். அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். சரியா? ஐயோ, காப்பீடு திட்டத்தில் பணம் வரும்னு எதிர்பார்த்தோமே, பணம் வரலையே, என்ன பண்ணுறது? என்னடா தம்பி, என்னாச்சு? எதுக்கு ஒரு முறை முதல்வர் காப்பீட்டு திட்ட உதவி எண்ணுக்கு கால் பண்ணி பார்க்கலாம். பாவம் தம்பி, எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறான். ஹலோ, வணக்கம். முதல்வர் காப்பீடு உதவி எண்ணை அழைத்ததுக்கு நன்றி. உங்களுக்கான சேவைக்காக காத்திருக்கிறோம். நீங்கள் முதல்வர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ளீர்களா? ஆமாங்க சார், முதல்வர் காப்பீடு திட்டத்தில் ஆப்ரேஷன் பண்ணோம். டாக்டர் பணம் கேட்குறாரு சார். உங்கள் காப்பீடு எண்ணை பதிவு செய்யவும். 0138035545. பதிவு செய்ததற்கு நன்றி. மருத்துவமனையின் பெயர் பெருமாள் ஹாஸ்பிட்டல் சார். மருத்துவர்கிட்ட பேசுகிறோம், நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை. ரொம்ப நன்றிங்க ஐயா. அழுத்தமைக்கு நன்றி. ஹலோ, முதல்வர் காப்பீடு திட்டத்திலிருந்து பேசுகிறோம். பெருமாள் ஹாஸ்பிட்டலுங்களா? ஆமாம் சார். உங்களுக்கு ஏழை பழங்களை ஏமாத்துறது வேலையாக போச்சு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். நோயாளி முருகேசன் கிட்ட பணம் கட்ட சொன்னீங்களாமே? இல்லைங்க சார், அது இல்லை சார். சும்மா போய் சொல்லாதீங்க. இப்போதான் கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அரசாங்கத்துக்கிட்டையும் பணம் வாங்குறது, நோயாளிகிட்டையும் பணம் வாங்குறது. உடனே முருகேசனை டிஸ்சார்ஜ் பண்ணுற வேலையை பாருங்க. ஓகே, சாரி சார், உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன் சார். சரி வைங்க. என்ன வேலை பண்ணிட்டானுங்க பாரு. தம்பி, எப்படா வீட்டுக்கு போகிறது? ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம். சார் சொல்லுங்கள் சார். உங்களுக்கு 1 ரூபாய் செலவு இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ண பாரு. அதுக்கு எனக்கு தேவைதான். சாப்பிட மாட்டேன்றீங்க, ஒவ்வொரு முறையும் எடுத்து கொடுக்கணுமா? சிஸ்டர், இவங்களா டாக்டர் உடனே இவரை டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. ஓகே டாக்டர். டிஸ்சார்ஜ் ஃபார்ம்ல கையெழுத்து பேசுனவங்க பேசுனா எல்லாரும் அடங்கி தான் ஆகணும். ஆமாடா. டென்ஷன் ஆகிட்டாரு டாக்டர். அரசாங்க சலுகை நம்மளோட உரிமைடா. அரசாங்கம் நமக்கு நிறையா சலுகை பண்ணுது.
நம்ம மக்களுக்கு எதுவுமே தெரியறதில்ல. முதல்வர் காப்பீட்டு திட்ட முறைகேட்டில் பெருமாள் ஹாஸ்பிட்டல் மூடுற காரணம் நீங்க ஆமாம்மா தான் அப்படிங்களா? நான் படிச்சிருக்கிறதுனால தயங்காம சொல்லுங்க. டாக்டர் செஞ்ச தப்ப அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்திட்டேன். சரி, சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கை அரசாங்கம் எடுத்ததுனால பெருமாள் ஹாஸ்பிட்டலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓஹோ, இந்த மாதிரி தனியார் ஹாஸ்பிட்டலுங்க எவ்வளோ மக்களை ஏமாத்தினாங்கன்னு தெரியல. அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி.